சிலப்பதிகாரம் என்கிற பெயர் இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ ராமாயணம் அப்படின்னு சொன்னார், அது ராமனை பேசுவது. நீ சிலப்பதிகாரம் என்பது எந்த மனிதனை பற்றியதும் இல்லைங்க. சிலப்பதிகாரங்கிறது ஒரு காலத்தில் பெண்கள் காலில் அணிந்திருந்த ஒரு அணிகலன். இப்போ நம்ம கொலுசு அணிஞ்சிருக்கிற மாதிரி, கொலுசை விட மிஞ்சின்னு ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா பெண்கள், அது கல்யாணத்தன்னைக்கு ஆணுக்கும் போடுவாங்க பெண்ணுக்கும் போடுவாங்க. ஆம்பளைக்கு அன்னைக்கே கழட்டிடுவாங்க, பெண்கள் கடைசி வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதுக்கு சில ஊரில் மிஞ்சின்னு சொல்லுவாங்க, மெட்டின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அக்கா கேட்டேன், ஏக்கா அதுக்கு மிஞ்சின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. இவனை கட்டியது மிஞ்சினது அது ஒன்று தான், பாக்கி எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சு விட்டேன். இதையும் கலட்டி பார்த்தா முடியலை, அதனால் விட்டுட்டேன். அதனால தான் மிஞ்சின்னு. அதுபோல் காலிலே அணியக்கூடிய ஒரு அணிகலன் தாங்க சிலம்பு என்பது. இந்த சிலம்பு என்கிற அதுதான் அந்த மொத்த சிலப்பதிகாரத்தினுடைய மைய பொருள். உலகத்திலேயே இப்படி ஒரு பெயரை எவனும் வைத்ததில்லை, தமிழன் தான் வச்சான். எல்லோரும் கதையின் நாயகனை வைத்தார்கள், கதையின் ஒரு கருவியை தன்னுடைய காப்பியத்தின் பெயராக வைக்கிற அந்த தெம்பு இளங்கோ என்கிற புலவனுக்குத்தான் இருந்தது. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அவையிலே கடைசியாக ஒரு சிலம்பு உடைக்கப்பட்டதில்லை. மொத்தம் இந்த கதையில் 4 சிலம்பு வருது இல்லையாக்கா. ஒன்று பாண்டிமாதேவி அணிந்திருந்த 2 சிலம்புகள், இன்னொன்று கண்ணகி அணிந்திருந்த 2 சிலம்புகள். இல்லை, கண்ணகி ஒரு சிலம்பை உடைக்கிறாள், அது எந்த சிலம்பு? இந்த 4 சிலம்புல எந்த சிலம்பு? அதாவது பாண்டிமாதேவி 2 சிலம்பு அணிவிச்சிருக்கிறா, அதை ஒரு பொற்கொள்ளற்ற சரி பண்ண கொடுக்குறா. அப்போவே இந்த ரிப்பேர் பண்ணுற வேலை நடந்திருக்குன்னு தெரியுது. ராஜாவே இருந்தாலும் போட்டு புது சிலம்பு வாங்கியிருக்கலாம், கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலம்பை கோவலன் திருடி விட்டதாக குற்றச்சாட்டு. நான் அந்த கதைக்குள்ளே போகலை. கோவலனை கொலை செஞ்சிட்றாங்க. நான் இங்கேருந்து வர்றேன். 4 சிலம்பிலே உடைக்கப்பட்ட சிலம்பு எந்த சிலம்பு? இங்கே வழக்குரை காதையில் தேரா மன்னா செப்புவது உடையேன் நெல்லை கண்ணன் சொல்லுவாருங்க. ஏன் தேரா மன்னா அப்படின்னு சொன்னார்? தேரா மன்னனா என்ன அர்த்தம்? தேர்ந்து தெளியாத மன்னனே அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம மதுரை மொழியில் சொல்கிறதா இருந்தால் விளங்காத வெங்கப்பயலேன்னு அர்த்தம். நீங்கள் அதான அர்த்தம். தேரா மன்னா செப்புவது உடையேன், நான் உன்னிடம் சொல்வதற்கு சில செய்திகள் உண்டு. ஒற்றை சிலம்போடு வாசலில் நிற்கிறான். இப்போ நிறைய பேர் இந்த செக்யூரிட்டியில் பார்க்குற பொழுதுலாம் என் மனம் அழுகுங்க. ஏன் தெரியுமா? பல பேர் என் தந்தை வயதை ஒத்தவர்கள் தன்னுடைய முதுமை காலத்தில் தலை சாய முடியாமல் பக்கத்திலே ஒரு கொசுவர்த்தியை கொளுத்தி வைத்து கொண்டு விடிய விடிய விழித்திருக்கிறார்கள். 80 வயசானவங்க, 90 வயசானவங்க, எந்த வேலைக்கும் போக முடியாதவர்கள். நீங்கள் யாரோடாவது அவர்கிட்ட பேசி பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு சோக கதை இருக்கும். அந்த வயதிலும் அங்கே சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று குடும்ப நிலைமை இருக்கும், அல்லது பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுபோல் இந்த வாயில் லோனை கேட்குறா. செக்யூரிட்டி தானே வாயில் லோன் அப்படிங்கிறது. வாசலில் நிற்பான்ல, கண்ணகி ஒற்றை சிலம்போடு நின்று அந்த வாயில் லோனை கேட்குறா. முறை தவறிய நெறி தவறிய மன்னனுடைய வாயில் காப்போலனேங்கிறான். அவனுக்கு இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை. உள்ள என்ன கேஸ் நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. மொத்த அடிக்கிறே, என்ன செக்யூரிட்டி வெளியே நிற்கிற கம்பை பிடிச்சிக்கிட்டு உள்ள உன் மன்னன் தப்பு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ செக்யூரிட்டி வேலை பார்க்குறியாக்க? யாரு தாயி நீ? வந்த உடனே இந்த போடு போடுறியம்மா, உள்ளே போய் சொல்லு. ஒற்றை சிலம்போடு ஒருத்தி நிற்கிறான்னு உள்ளே போய் சொல்லியா? உள்ளே நடுங்கி போய் சொல்கிறான். யாருன்னு தெரியலைங்க, சிலம்போடு ஒருத்தி நிற்கிறா. காளி மாதிரியும் தெரியலை, காளி ஆவேசத்தின் வடிவம். துர்க்க மாதிரியும் தெரியலை, சுடுகாட்டிலே ஆடுவாளே அந்த காளி போலவும் தெரியல. ஒற்றை சிலம்போடு ஒருத்தி நிற்கிறாள். உடனே ராஜா அவளை கூட்டு வாடா அப்படின்ட்டான். பார்த்த உடனேயே தலையை விரித்து போட்டிருக்கிறா, கையில் ஒரு சிலம்பு வச்சிருக்கிறா. அதை பார்த்து பாண்டிய மன்னன் பயப்படலைங்க. கண்ணகியை பார்த்து சொல்கிறான், கண்ணில் இவ்வளவு கண்ணீர் வடியுதே தாயே, யார் நீன்னு கேட்டான். மன்னன் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே திருக்குறளுக்கு வாங்க. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படையினால. எதை பார்த்து தெரியுமா பாண்டியன் பயப்பட்டான்? யாரு தாயி நீ, ஏன் இப்படி அழுகிற? என் ஆட்சியில் நீ அழலாமா, ஏன் அழுகிறேன்னு கேட்குறா. அப்போ தான் கண்ணகி சொல்கிறா, தேராமன்னா செப்புவது உடையேன், தேர்ந்து தெளியாத மன்னனே செப்புவது, நான் சொல்வதற்கு சில செய்தி உண்டு. அப்பா நெல்லை கண்ணன் சொல்கிறார், ஏன் தேராமன்னான்னு சொன்னான்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கணும்.
நேற்று தான் ஒரு சிலம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு சிலம்போடு நின்றுருந்தா டக்குன்னு புரிஞ்சிருக்கணும்ல, நேற்று கேஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. அதை விட்டு விளக்கண்ட மாதிரி யாருமா நீன்னு கேட்குறீல்ல, அதனால தான் கேட்டால் தேராமன்னா அப்போ நீ பழைய கேஸை ப்ரொசீடிங்கை கவனிக்கலைன்னு அர்த்தம். இதை விடங்க, நீங்கள் இங்கே யாராவது வழக்கறிஞர்கள் இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் போய் எல்லா சட்டத்தையும் படிங்க. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு வழக்குரை காதையை படித்து விட்டால் ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஆதி வழக்கறிஞர் கண்ணகியை விட வேறு யாரும் இல்லை. என்ன தெரியுமா சொல்கிறா? இப்போல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அந்த உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு படின்னு பழைய தீர்ப்பை கோட் பண்ணுவாங்கல்ல. நீ யாருன்னு கேட்ட உடனே சொல்கிறா, நான் யார் தெரியுமா? நான் சோழ நாட்டை சேர்ந்தவள். சோழ நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய தேர்காலிலே ஒரு கன்று அடிபட்டு விழுந்ததற்காக தன்னுடைய மகனையே பலி கொடுத்தானே மனுநீதி சோழன், அவளுடைய மண்ணிலே இருந்து நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பை கோட் பண்ணுறான். அடுத்து சொல்கிறா, ஒரு புறா கேட்டதற்காக, புறாவுக்கு ஈடாக கேட்டதற்காக தன்னுடைய சதையை அறுத்து தராசு தட்டிலே வைத்தானே சிபி சக்கரவர்த்தி, அவனுடைய சோழ நாட்டிலிருந்து நான் வருகிறேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் சொன்னவனே சரிம்மா என்னம்மா கேஸு அப்படிங்கிறாப்புல. இந்த மாதிரி நீ என்னுடைய கணவன் வந்து சிலம்பை கொண்டு வந்த பொழுது தவறாக நீ தண்டிச்சிட்ட. உடனே ஒரு கேட்குறான். இப்போ அந்த இது என்ன தெரியுமா? இது ரிவ்யூ பெட்டிஷன். ஆல்ரெடி கேஸ் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் சொல்லப்பட்டாச்சு. இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் கண்ணகி போடுறான். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கேஸு, தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது. ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்ங்கிறான். இப்போ மெட்டீரியல் எவிடன்ஸு அப்படின்னு வேணும்ல. 2 பிரமாணம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கண்ணுக்கு முன்னால் தெரிகிற சாட்சி பிரமாணம், இன்னொன்று அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம்னா இப்படி நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறதுங்க. இது சாட்சி பிரமாணம்னா மெட்டீரியல் எவிடன்ஸே கையில் வச்சுருக்கிறான். உடனே கேட்குறான், நீ தப்பாக தீர்ப்பு சொல்லிட்ட, என் கோவலனை கொன்னது தப்பு இல்லையா, கல்வனை கொள்வது தானே நீதி, யார் சொன்னது கல்வன்னு? உடனே ஒரு கேட்குறான், சரி உன் கையில் ஒரு சிலம்பு இருக்குது, ஏன் மனைவியினுடைய காலில் 2 சிலம்பு இருக்குது, உன்னுடைய காலில் இருக்கிற சிலம்பு என்ன? அது மாணிக்க பற்களை கொண்டது அப்படிங்கிறா கண்ணகி. பாண்டியன் சொல்கிறான், என்னுடைய மனைவியின் காலில் இருப்பது முத்து. இதில் ஒரு நுட்பம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? கண்ணகியினுடைய காலில் மாணிக்க பரலும், பாண்டிமாதேவியினுடைய காலில், கோப்பெருந்தேவியினுடைய காலில் முத்தும் இருந்தது. கொற்கை உள்ளிட்ட துறைமுகத்தை கட்டி ஆண்டவன் பாண்டிய மன்னன். கண்ணகி யாருன்னா, கண்ணகியினுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா? மாநாய்க்கன்னு பேர். மாநாய்க்கன்னா பெரிய கப்பலை வைத்து உலகம் முழுவதும் வியாபாரம் செய்கிறவன் என்று பொருள். அவளுடைய மாமனார் பெயர், கோவலனுடைய அப்பா பேர் மாசாத்துவான்னு பேர். 2 பேரும் எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னா, சோழ மன்னனுக்கே காசு தேவைப்பட்டால் இவங்க 2 பேர் தான் கொடுத்து உதவுவாங்களாம். உலகம் பூரா கப்பல் வச்சு வணிகம் பண்ணவங்க. உள்நாட்டில் கிடைத்த முத்தைத்தான் பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் சிலம்பிலே வைத்திருந்தான். எங்கோ அயல் நாட்டிலே சென்று வியாபாரம் செய்து வாங்கப்பட்ட முத்தை விட விலை மதிப்பில்லாத ஒரு மாணிக்க பரலை கண்ணகி தன்னுடைய சிலம்புக்குள்ளே வைத்திருந்தாள். கண்ணகி கையில் ஒரு சிலம்பு இருக்குது, கோப்பெருந்தேவிகிட்ட ஒரு சிலம்பு இருக்குது. ஒரு சிலம்பு தான் பொற்கொள்ளட்டு இருக்குல்ல, அவன் தூக்கி வச்சுக்கிட்டு தானே எடுத்துகிட்டு சொல்லிட்டான். கண்ணகி தான் கையில் இருந்த சிலம்பை உடைக்கலைங்க, அந்த சிலம்பை கொண்டாடினான். நேற்று கொண்டாந்து உன்ட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த சிலம்பை கொண்டாடினான். வாங்கி அப்படியே அடித்து உடைச்சாங்க. அதில் இருந்து பரல் தெரித்து எங்கே போய் அடிச்சிச்சு தெரியுமா? எந்த வாயால் தவறான தீர்ப்பு சொன்னானோ அந்த பாண்டிய மண்ணினுடைய வாயிலே போய் அந்த மாணிக்க பரல் வெடித்தது. உடனே முடிவு பண்ணிட்டான், இந்த காலத்து அரசர்களாக நீதிபதிகளாக இருந்திருந்தால், ஆகா சிக்கிட்டமே, எப்படியாவது இதை ஓல்ட்டி விட்டுணுமாப்பில், இருக்கட்டுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சாப்பிடுமா, பேசிக்கலாம்ப்பா, எதுவும் சொல்லலைங்க. கோவலனை கல்வன் என்று தீர்ப்பளித்து கொன்றுவிடு என்று சொன்ன வார்த்தை சொல்கிறான். நான் முதலே சொன்ன ரிவ்யூ பெட்டிஷன். நான் யாருன்னு சொல்கிறான், என்னுடைய தந்தை மாநாய்க்கன், என்னுடைய கோவலனுடைய மனைவி, நான் யாருன்னு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுறான். இன்னாருடைய என்ன தெருவில் வசிக்கும் இன்னாருடைய மகன் இப்படிலாம் எழுதுவோம் இல்லையா? அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. மேலே லட்சுமணன் என்ன ரைட்டரு, நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நடக்காததெல்லாம் கோத்து எழுதுறதுனால தான் அவருக்கு பேர் ரைட்டர்னு பேர்.
நம்ம சொன்ன செய்தியை வாங்கி படித்து பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்க வேண்டிய ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு தன்னை பற்றி சொன்ன உடனேயே அடுத்த நிமிடம் கண்ணை புரிஞ்சுக்கிட்டான். ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு தீர்ப்புங்க, யானோ அரசன் யானே கள்வன். நான் அரசன் அல்ல, நான் நீதிபதி அல்ல, நான் தான் திருடன். அவன் ஒன்றும் திருடன் கிடையாது, தவறான தீர்ப்பு சொல்லிட்டான், அவ்வளவுதான். யானோ அரசன் யானோ கள்வன். அடுத்த வார்த்தை, கெடுக என் ஆயுள், என் ஆயுள் முடியட்டும் என்று. அந்த இடத்திலேயே எனக்கு தெரிந்த உலக வரலாற்றிலேயே ஒரு நீதிபதி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போன முதல் வழக்கு பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வழக்குத்தான். அந்த இடத்திலேயே கெடுக என் ஆயுள் என்று சொல்லி முடித்த உடனேயே பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்து போகிறான். பாண்டிமாதேவியும் கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விழுந்து செத்து போயிடுறான். இதை பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் புருஷனே செத்து போன பிறகு நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி சாகலை பாண்டிமாதேவி. அவள் மதுரைக்காரி. அவள் சொல்கிறா, கணவனை இழந்து விட்டு இந்த கண்ணகி ஒற்றை சிலம்போடு நிற்கிறாளே, அவளுக்கு சொல்வதற்கு எந்த வார்த்தையும் என்னிடம் இல்லையே என்கிற அதிர்ச்சியிலே தான் பாண்டிமாதேவியும் செத்து போகிறாள். எவ்வளவு அற்புதமான காப்பியம் பாருங்கள். இந்த கண்ணகி வந்து எப்படி மதுரை எரிச்சான்னு சிலப்பதிகாரம் என்ன பேசுது? தன்னுடைய இடது மார்பகத்தை திருகி எரிந்தால் மதுரை பற்றி எரிந்தது. இதில் ஒரு செய்தி இருக்குங்க. அன்னை மீனாட்சி இருக்காங்க இல்லையா, மீனாட்சி பற்றி ஒரு தொன்மம் உண்டு. ஒரு புராணத்தில் என்ன இருக்காங்கன்னா, அன்னை மீனாட்சி பிறந்த பொழுது அவங்க பிறந்தது விராட்டிப்பத்து தாங்க. போய் வேணால் விசாரிச்சுக்குங்க. பிராட்டிப்பத்து தான் விராட்டிப்பத்தாக இருக்குது. அது பிராட்டிப்பத்து தான். நம்ம தான் பல ஊர் பேரை மாற்றி வச்சுருக்கோமே. அது உண்மையிலேயே பிராட்டிப்பத்து விராட்டிப்பத்தில் பிறந்தவங்க. அவர்களுக்கு பிறக்கிற பொழுது 3 மார்பகங்கள் இருக்குது. அதில் ஒரு மார்பகம் எப்போ மறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, யாரை பார்த்து அவர்களுக்கு காதல் கொள்கிறார்களோ அப்போ அந்த தனம் இறந்து போகும், மறைந்து போகும் அப்படின்னு புராணம். அதுபோல் சொக்கநாத பெருமானை பார்த்த உடனே அந்த 3ஆவதாக இருந்த மார்பகம் மறைஞ்சு போச்சுங்கிறது புராணம். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட புராணத்தில் அந்த மார்பகம் மறைந்து போனது. இங்கே சிலப்பதிகார காவியத்திலே கணவனுக்கு நீதி கேட்க தன்னுடைய மார்பகத்தையே ஆயுதமாக மாற்றுகிறாள் கண்ணகி. அது தாய்மையின் அடையாளம். ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், கண்ணகி திருகி எரிக்கப்பட்ட மார்பகம்தான் பின்னானில் மணிமேகலையிலே வருகிற அமுத சுரபி அப்படின்னா. அமுத சுரபி என்பது மணிமேகலை யாருங்க? மாதவியினுடைய மகள். இங்கே சில பேர் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த பட்டிமன்றம் எப்போ நடத்துனாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு, அந்த 2 ஆளுமே நல்ல கற்பில் சிறந்தவர் தான், காசுக்காக மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தாண்டா கற்பில் கெட்டவங்கன்னு சொன்ன பிறகு தான் அந்த பட்டிமன்றத்தையே நிறுத்தினாங்க. அது ஆய்வுக்குரியது அல்லங்க. கண்ணகி பின்னால் சேரன் செங்குட்டுவனை சொல்கிறான், அவன் என் அப்பா மாதிரி, என்னுடைய தகப்பன் மாதிரி அப்படிங்கிறான். அப்போ எனவே செப்புவது உடையேன் அப்படின்னா மதுரை எப்படிப்பட்ட நகரம்னா, நீதி பிழைத்ததால் நீதி தவறியதால் அவனோட போகலை, இந்த மக்களும் அதற்காக மனம் இருந்தினார்கள். அதனால்தான் இந்த மதுரை இன்றைக்கும் நீதி நிமிர்ந்த நகரமாக நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் வைரமுத்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, மதுரை மதுரை மாமதுரை, அன்று நீதிக்கு பயந்த மாமதுரை, இன்று ஜாதிக்கு பயந்த மாமதுரைங்கிறார். அன்றைக்கி நீதியை பார்த்து பயந்தான், இப்போ எந்த ஜாதி எப்போ என்ன பண்ணும் பயந்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து 2 செய்தி சொல்கிறேன் நான் சிலப்பதிகாரத்திலிருந்து. கண்ணகியை அழைச்சிக்கிட்டு கோவலன் மதுரை நோக்கி வர்றாங்க. அவள் கேட்குறான், மதுரை எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவள் பூம்புகார்காரி. உடனே நம்மால் சொல்கிறாப்புல, ஒரு 5-6 காதம் இருக்கும் அப்படிங்கிறான். 5-6ன்னா 5-6 காதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை 5-6 கூட்டினா 11 காதம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை 5-6 பெருக்கி 30 காத தூரம்னு புரிஞ்சுக்கிறதா, என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. அவள் கண்ணகி எப்படிப்பட்டவன்னா, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படிங்கிறான். அவளுடைய பாதம் எப்படி இருக்குன்னு மண் மாதாவே பார்த்தது இல்லையாம். அப்படிப்பட்ட பாதத்துக்கு சொந்தக்காரி கண்ணகி நடந்து வருகிறாள். இந்த மாதவிக்குள்ளே நான் உள்ளே போகலை அதிகமாக. அங்கே வந்து காணல் வரிகள் பாடித்தான் 2 பேரும் பிரிகிறாங்க. கோவலன் போன உடனே மாதவி நினைக்கிறா, இவன் போனால் போகட்டும் வந்துடுவான்னு நினைக்கிறான். மாலை வாராயினும் நாளை காலை வந்துடுவாப்புன்னு நினைக்கிறா. வல்ல வீட்டுக்கு போகிறா.
எல்லாத்தையும் இழந்துட்டேன், குன்றம் போன்ற செல்வத்தை இழந்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தின் பெரும்புகளை எல்லாம் குலைத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது கண்ணகி சொல்கிறார், என்கிட்ட வேறு எதுவும் கிடையாது, 2 சிலம்பு இருக்குது, எடுத்துக்கிட்டு வா, இந்த 2 சிலம்பை அடகு வச்சு இந்த ஊரில் பிழைச்சா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் கண்ணகி சொன்ன உடனேயே கண்ணுக்கு தெரியாத மதுரைக்கு கூட்டு வர்றா. எவ்வளவு தூரம்னு கேட்குறா. ஒரு 5-6 மைல்னு சொல்லி மெல்ல மெல்ல அப்படியே கூட்டுக்கிட்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட மேலூர் தாண்டி வர்றப்ப இதுக்கு மேலே நடக்க முடியலை, எங்கே தான் இருக்குது மதுரை அப்படிங்கிறாப்புல. உடனே சொல்கிறான் மதுரை வந்துருச்சு அப்படிங்கிறாப்புல. எப்படி சொல்கிற? இதோ வைகை நதியில் இருந்து சந்தனம் அகிலுடைய வாடை வருகிறது. ஏன்னா அப்போ வைகையில் சந்தனம் மாத்திருக்கு, ஒரு காலத்தில் சந்தனக்கட்டையெல்லாம் மிதந்துருக்கு. இப்போ என்ன மிதக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியெல்லாம் ஒரு ஆறு இருக்க முடியாதுங்க. ஒரு ஆறு கெட்டு போனால், ஒரு ஆறு கெட்டால் ஒரு ஊர் கெடப்போகிறது என்று பொருளுங்க. இந்த வைகை எனும் பொய்யா குளக்கொடின்னு இளங்கோடிகள் பேசிய வைகை இப்படி வறண்டு கிடக்கலாமா? அது ஒரு தாய் பட்டினி கிடப்பது போல அல்லவா நம்முடைய வைகையை இப்படி நாம் போட்டு வைத்திருப்பது? அதுக்குள்ள வேறில்லாத ஆகாய தாமரைகள் அல்லவா அங்கே படர்ந்து கிடக்கிறது. காற்றின் ஈரத்தையும் உறிஞ்சிவிடக்கூடிய கருவக்காட்டையா வைகைக்குள்ளே வளர்க்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கோவலன் சொல்லியிருக்கான் வந்துருச்சு மதுரை அப்படின்னாப்புல. நம்ம சொல்லுவோம்ல, ஒத்த கடை வந்தவொடனே மாட்டுத்தாணி வந்துருச்சுங்கிற மாதிரி மதுரை வந்துருச்சுங்கிறான் கோவலன். எப்படி இந்த வாடை வருதில்லை, வாசம் வருதில்லை சொல்லி கூட்டு வர்றான். அப்போ ஒரு இடத்துல சொல்கிறாங்க மதுரையில் கொடி பறந்துருக்குங்க. அப்போல்லாம் இந்த கொடியெல்லாம் சொன்னிச்சான், கோவலா இங்கே வராதரா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுதுரா. அதெல்லாம் மீறி தான் வர்றான் கவுஞ்செடிகளோடு. அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடந்து வருகிற பொழுதுங்க கண்ணகி மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் எப்படி சில பேர் இந்த காதலிக்கு கொடுக்கும் பொழுது கடிதமெல்லாம் டெக்கரேட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, ஒரு 6 வகையான பூக்களை வைத்து தாளை மடலில் தன்னுடைய காதலன் கோவலன் பெயரை பேனாவால் எழுத்தாணியால் எழுதினால் கோவலன் பெயர் பழுதுபட்டு போகும் என்பதால் ஒரு பிச்சிப்பூவை எடுத்து அதனுடைய செம்பஞ்சு குழம்பிலே கோவலன் கொடுத்து இதை கொண்டு போய் கோவலன்ட்ட கொடுத்துருங்கிறான். காஞ்சனமாலை என்கிற தோழி தான் இந்த கடிதத்தை கொண்டு வருகிறாள். யார் கொடுத்தான்னு கேட்குறாப்புல. மாதவி கொடுத்து அனுப்பினான்னு சொல்கிறான். அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கவே இல்லை. உலகத்திலே முதலிலே பிரித்து பார்க்கப்படாமலே கிழித்து எறியப்பட்ட முதல் கடிதம் மாதவியினுடைய கடிதம். திரும்பி அந்த ஆளுக்கு லெட்டரை வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டாப்புல. அடுத்த நாள் என்ன பண்ணுறாப்புல, கௌசிகன் என்கிற ஒருத்தட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். இதில் என்ன தெரியுமா பண்ணுறா? ஒரு நுட்பம் இருக்குங்க. அதில் வாசனை பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியவள் இதுலேயும் வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறா, தன்னுடைய தலைமுடி ஒன்றை எடுத்து அதில் வைத்து பதித்து முத்திரையிட்டு கொடுக்குறாள். ஒருவேளை மலர் வாசம் அவனுக்கு தெரியாமல் போயிருந்தால் கூட என் முடியின் வாசம் அவன் நன்கறிவான், எனவே அதை எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தலையின் முடியை ஒன்றை வைத்து மாதவி கொடுக்கிறாள். இந்த முடியின் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்கிற வழக்கோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இது. இந்த முடி பிரச்சனை மதுரையிலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு போல் இருக்குங்க. எனவே மாதவி தன்னுடைய முடியிலே ஒன்றை வைத்து கொடுக்கிறாள். ஆனால் அந்த வந்த கௌசிகனுக்கு கோவலன் யாருன்னு தெரியாதுங்க. ஏன்னா கோவலனை தெரியும், ஆனால் வறுமை நடந்தே வர்றான்ல, களைச்சி போயிட்டான், யாருன்னு தெரியல. நிறையா பேர் பஞ்சம் உழைக்க போய்கிட்டு இருக்காங்க. எப்படி கோவலனை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்களேன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சான் கௌசிகன்? யார்கிட்டையோ சொல்கிற மாதிரி சொன்னான். ஏன் இந்த மாதவி கொடி இப்படி வாடி நிற்கிறது என்று கேட்ட உடனேயே படக்குன்னு திரும்பி பார்த்தான் கோவலன். மாதவி என்கிற பெயரை அவன் மறக்க முயன்றாலும் உள்ளுக்குள்ளே அந்த பெயர் கொப்பளித்து கொண்டே இருக்கிறது. மாதவி கொடி ஏன் வாடி கிடக்கிறது என்று கேட்ட உடனே கோவலன் திரும்பி பார்த்தான், அந்த கடிதத்தை கொடுத்தான். அதில் மாதவியினுடைய மலர் வாசம் மட்டுமல்ல, மாதவியின் உயிர் வாசத்தையும் அந்த கடிதம் தாங்கி இருந்தது. உடனே கோவலன் அந்த கடிதத்தை பிரித்து படித்தான். முதல் வார்த்தையே சொன்னது, உன்னுடைய அன்பு மனைவி கண்ணகியை அழைத்து கொண்டு ஊர் விட்டு ஊர் போகிற அளவுக்கு நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று மன்னிப்பு கேட்கிற பாணியிலே மாதவி அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். ரொம்ப கண்ணியமான ஒரு கடிதம்ங்க அது. இதை படிச்சுட்டு கோவலன் சொல்கிறான், முன்னெல்லாம் மாதவியெல்லாம் திட்டியிருக்கிறான். அவன் சொல்கிறான், மாதவியும் நல்லவதான்,
சொல்லிட்டு சொல்கிறா, இந்த கடிதத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க சொல்கிறான்? தன்னுடைய தந்தை மாசாத்துவான்ட்ட கொடுக்க சொல்கிறான். அப்போ எவ்வளவு கண்ணியமாக மாதவி அந்த காதல் கடிதத்தை எழுதியிருந்தால் அந்த காதலன் அந்த கடிதத்தை தன்னுடைய தந்தையிடம் கொடுக்க சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினைப்பது போல மாதவி கெட்டவள் அல்ல, அவள் எவ்வளவு நல்லவள் என்பதை என்னுடைய பெற்றோரும் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக அந்த கடிதத்தை மாசாத்துவான்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இவ்வளவு நுட்பம் இருக்குங்க சிலப்பதிகாரத்தில். இன்னொரு செய்திங்க, நீங்கள் ஒத்தல்லோன்னு ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம் படிச்சிருப்பீங்க. நான் உள்ளே போகலை, ரொம்ப நேரம் இல்லை. இந்த ஒத்தல்லோ நாடகத்தில் ஒரு கைக்குட்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட ஷேக்ஸ்பியருடைய ஒத்தல்லோ எடுத்து படிங்க. ஏப்ரல் 23 தான் ஷேக்ஸ்பியருடைய பிறந்த தினமும் இறந்த தினமும். அன்றைக்குத்தான் நாம் உலக புத்தக தினமாக அதை கொண்டாடுகிறோம். ஷேக்ஸ்பியர் ஒரு உலக நாடக மேதை. ஆனால் அவனை விட பெரிய நாடக மேதைங்க இளங்கோ. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒத்தல்லோ தன்னுடைய கைக்குட்டையை மையமாக வைத்த நாடகத்திற்கு பெயர் கைக்குட்டை என்று வைக்கவில்லை, ஒரு ஆணின் பெயர் ஒத்தல்லோவைத்தான் வைத்தான். ஆனால் இளங்கோ தான் ஒரு பெண்ணின் காலில் இருக்கிற அணிகளாலான சிலப்பதிகாரத்தை தன்னுடைய காப்பியத்தின் பெயராக வைத்தான் இளங்கோ. மறந்துடாதீங்க, ஷேக்ஸ்பியர் காலம் இப்போ தான், 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி சிந்தித்தவன் தமிழன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை சொல்லலைங்க. இந்த நாடக கொட்டாய் இருக்கும்ல, இப்போ திரை இறங்க, இப்போ முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரை இறங்கும் அப்படியே இல்லையா? முன்னையெல்லாம் சினிமா தியேட்டர்லேயே இப்படி திரை விலகம் பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் சினிமாவுக்கு போகிறதே பெரிய அனுபவமாக இருக்குங்க. இப்போல்லாம் சினிமா பார்க்குறதே அவ்வளோ சுவராசியமாக இல்லைங்களே. கிராமத்துலேருந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து ஓடிக்கிட்டு வந்திருப்போம். எப்போ தெரியுமா சினிமா போட போகிறாங்கன்னா, நீ எல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னா படத்தில் பாட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். தங்கமயம் அப்படின்னு, ஏய் வாங்கடா படத்தை போட போகிறாங்களான்னு கடப்படான்னு முடியாது உள்ளே உட்காந்து அப்படி உட்காருன்னு வைங்க. இப்போ அப்படியா இருக்குது? நினச்ச நேரமெல்லாம் ரீல்ஸு ஷார்ட்ஸு 24 ஹவர்ஸ் படம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க. இப்போ நீட் ரிசல்ட்டை விட பெரிய ரிசல்ட்டாக இருக்குங்க அந்த டிக்கெட் வாங்குகிற அனுபவம். பல பேர் பார்த்திங்கன்னா அட்டிச்சு புட்டிச்சு நம்ம கையை நீட்டுறப்ப தான் படக்குன்னு ஹவுஸ்ஃபுல்னு போடுவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியெல்லாம் திரை விலகுங்க. நாடகத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான், எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது? ஷேக்ஸ்பியர் கூட அதிகபட்சம் என்ன யோசிச்சானா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு இந்த பாடியை தூக்கி வச்சு வெளியே தூக்கிட்டு, ஏன்னா எந்த திரையும் கிடையாது, யோசிக்க முடியலை ஷேக்ஸ்பியரால். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் 3 திரையை அறிமுகப்படுத்துகிறாங்க இளங்கோ. ஒன்று என்ன தெரியுமா? ஒரு முக எழினி. அது என்னென்னா அந்த கடைசியிலேருந்து சரன்னு இந்த கடைசி வரைக்கும் போகும். அது ஒரு முக எழினி, ஒரு முகம் இருக்குது அந்த திரைக்கு. 2வது வகை இருமுக எழினி. நடுவை புழக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் துணி போகும், இந்த பக்கம் ஒரு பக்கம் போகும், இருமுக எழினி. இதை விட பெரிய அற்புதம் இல்லைங்க. 3வது ஒரு திரை இருக்குங்க, அதுக்கு பேர் கறந்து வரல் எழினி. அது என்ன தெரியுமா? மேலேருந்து வரும்ல, மறைந்திருந்து. கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். ஒருமுக எழினி இருமுக எழினி என்று, கறந்து வரல் எழினி என்று கண்ணுக்கு தெரியாமல் இறங்கி வருகிற எழினியை கூட 2000 வருடத்துக்கு முன்னாலேயே நாடக செட்டு போட்டு பார்த்தவன் தமிழன். இந்த கறந்து வரல் எழில்னா என்ன ஒரு சௌரியம்னா, யாராவது செத்து போனால் டக்குன்னு திரையை இறக்கி விட்டு எந்திரிச்சு ஓடிட்டான்னா கதை முடிஞ்சிச்சு. ஷேக்ஸ்பியர் கூட ஆள் வச்சு தான் தூக்கணும், திரையை லேசாக இறக்கி விட்டு மறுபடியும் தூக்கலாம், சீன் மாறிடுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கேஸை எவ்வளவு நாள் விசாரிக்கலாம், எவ்வளோ நாள் கிடப்பில் போடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வழக்குரை காதையினுடைய சிறப்பு என்னென்னாங்க, நீதி ஒரு மன்னனை எதிர்த்து கூட ஒரு சாதாரண குடிமகள், இன்னும் சொல்லப்போனால் கண்ணகிக்கு ஆதார் கார்டு கூட கிடையாதுங்க, ரேஷன் கார்டு கூட கிடையாதுங்க. அவள் பிழைக்க வந்தவள். ஆனால் பிழைக்க வந்த இடத்திலே கூட தன்னுடைய கணவன் வெட்டுப்பட்டு இறந்தால் நீதி கேட்க முடியும், அந்த மன்னனும் அதை கேட்பான், அதை சரியான தீர்ப்பு வழங்குவான் என்று சொன்னதால் தான் சிலப்பதிகாரம் இன்றும் நிற்கிறது, நீடிக்கிறது. எனவே சில பேர் சொல்லுவாங்க, என்ன கண்ணகி எதுக்குங்க பூம்புகார்லேயே வச்சு கோலை 2 தட்டு தட்டியிருக்கலாம்ல, எங்கேயா போகிறேன் வர்றேன்னு. அது இல்லைங்க, அது சொல்ல வர்ற செய்தி அது இல்லைங்க. இங்கே கூட கேட்குறா, நான் அப்படியெல்லாம் மாதவி வீட்டுக்கு போனேனே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. இவன் போனது தப்பு, இதில் என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் சொல்கிறான், போற்றா ஒழுக்கம் புரிந்தனேடா, உலகத்தில் செய்யக்கூடாத தப்பை நீ பண்ணிட்டடா அப்படின்னா. அவ்வளோதான் சொன்னேன். இதுக்கு இந்த சிலம்பை வச்சு மண்டை 2 குத்தியே குத்திருக்கலாம். போற்றா ஒழுக்கம் புரிந்தனை அப்படிங்கிற கோவலனை.
எனவே நண்பர்களே, சிலப்பதிகாரம் இன்றைக்கும் நிற்குது, நீடிக்குதுன்னா அதில் இருக்கிற நீதி தாங்க. வள்ளுவன் சொல்லுவான்ல, ஒரு நீதி எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த தராசு தட்டு எப்படி நிற்கிதோ அதுபோல் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நீதி தட்டுக்கு கீழேயே கல் வைக்கிறாங்க. எனவே இந்த தமிழ் பேசுகிற நீதி என்னென்னா, உள்ளே போய் என் புத்தக திருவிழாவில் போய் சிலப்பதிகாரத்தை வாங்க முடியலையா, ஒரு திருக்குறள் புத்தகத்தையாவது வாங்கி வீட்டில் எத்தனை வெளிச்சம் போட்டிருக்கோம். லெனின் சொல்லுவாருங்க, ஒரு வீட்டுக்கு 2 ஈ முக்கியம் பாரு, ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று எஜுகேஷன். இந்த எலக்ட்ரிசிட்டி புறத்திலே இருக்கிற இருட்டை விரட்டும், எஜுகேஷன் உள்ளே இருக்கிற இருட்டை விரட்டுங்க. ஏன் இதை சொல்லி முடிச்சிட்றேன். தமிழ் ஏன் தெரியுமா இன்னும் நிற்கிது? என்னுடைய அன்பு தாய்மார்கள், சகோதரிகள் இங்கே இருக்காங்க. சில மொழிகள் சிலரை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இவங்க பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதத்தை பெண்கள் படிக்க முடியாது. அதனால தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்கிறாரு, சமஸ்கிருதம் ஒருபோதும் யாருக்கும் தாய்மொழி ஆகவே முடியாது. ஒரு தாய் படிக்கிற மொழி தான் தாய்மொழியாக முடியும். தாயையே படிக்கவில்லை என்றால் அந்த எப்படி இந்த பிள்ளைக்கு தெரியும்? ஏன் தெரியுமா தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது? இப்போ படிங்க. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிர் அத்தனைக்கும் படிக்கலாம். ஆண் பெண் ஜாதி எந்த வித்தியாசமும் இல்லாமல் கல்வியை பொதுவில் வைத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். எல்லாரும் படிக்கணும். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, மதம் வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு பெண் கல்வியில் உயர்ந்து நிற்குதுன்னா அதில் கூட பாருங்களேன், வள்ளுவன் எவ்வளோ நுட்பம்னா, எண் முக்கியமாக எழுத்து முக்கியமாக? இன்றைக்கி பூரா டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிறோமுங்க. டிஜிட்டலுக்கு எண் தான் முக்கியம். டிஜிட்டலை பற்றி தெரியாத காலத்திலேயே வள்ளுவன் டிஜிட்டலாக போட்டிருக்கிறான், எண் என்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு. அப்போ எத்தனை செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் தமிழர்களுடைய இயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவும் இயைந்து வாழ்கிற காலம் இது நண்பர்களே. எனவே தான் இங்கே கீழடியை பற்றியெல்லாம் அற்புதமாக நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாகம், இங்கே போய் ஒரு கீழடியில் உங்கள் காலடியை வச்சுட்டு வாங்க, அற்புதங்க. ஆனால் நான் வழக்குரை காதைன்னு சொன்னேன்ல, அன்றைக்கு இதே மதுரைக்கு வந்து தன்னுடைய கோவலன் இறந்துபட்டதற்காக நீதி கேட்டால் கண்ணகி, இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டின் வயதை சொல்வதற்கும் கூட நாம் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை தாண்டி நீதி கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நான் நிச்சயம் வெல்வோம். ஏன் தெரியுமா? கண்ணகிக்கே தீர்ப்பு சொன்ன மதுரையினுடைய பண்பாட்டை அழிக்கிற உரிமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. ரொமிலா தாப்பர் என்கிற பேரறிஞர் சொல்கிறார், இந்த கீழடி மட்டும் வெளியே வந்துவிட்டால் இனிமேல் இந்திய வரலாற்றை எவனும் கங்கை கரையிலே இருந்து எழுத மாட்டான், வைகை கரையிலே இருந்து தான் இந்த எழுதப்படும் என்று. அன்றைக்கு ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதாடின ஊர் இல்லையா? கடவுளே வந்தால் கூட சாரி தப்பு, நோ மீன் நோன் அப்படின்னு அன்றைக்கே பஞ்சு டைலாக் விட்டுருக்கார் நக்கீரன். மதுரையின் சிறப்பு என்னென்னா, அன்றைக்கி நெற்றிக்கண்ணை திறந்த சொக்கநாத பெருமானுக்கும் கோயில் வைப்போம், எதிர்த்து கேட்ட நக்கீரனுக்கும் கோயில் வைக்கிற எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவ நெறிதான் தமிழ் நெறி. அந்த வகையில் நண்பர்களே, செப்புவது உடையேன் என்கிற குடிமகளின் குரல் இன்னமும் மதுரையின் திசைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கண்களை மூடி கேட்டால் கண்ணகி நீதி கேட்கிற அந்த பெருங்குரல் எடுத்து பேசிய அந்த மதுரையின் நகர் இன்னும் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நீதிக்கு பயந்த மதுரை இது. நிச்சயமாக நீதியை நிலைநாட்டுவோம், தமிழை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி இந்த புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட நிர்வாகத்தை நாம் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி, எத்தனை திருவிழா நடந்தாலும் இந்த புத்தக திருவிழாவுக்கு ஈடாகாது. பொதுவாக திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி ஏண்டா முழிக்கிறேன்பாங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழாவிலே நாம் தொலைந்து போவோம், நம்மை கண்டெடுப்போம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.